இந்த ஹேபிட் வந்துட்டு நமக்கு உடல் பருமனை காஸ் பண்ணும் அண்ட் எல்லா விதமான ரொம்ப முக்கியமான காமனாக மோஸ்ட்லி எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்டர்லி வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான் இது. டின்னர் டைம் வந்து பெஸ்ட் டைம் என்ன அப்படின்னா பிஃபோர் 7 PM ஈவினிங்கில் வந்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட டின்னர் எடுத்து பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பதிவில் 10 விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிறது, அது ரொம்பவே நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஆரோக்கியத்தை சிதைச்சிட்டு வரக்கூடிய சில விஷயங்கள் தான். ஸோ 10 காமன் ஹெல்த் மிஸ்டேக்ஸ் தட் வி ஆர் டூயிங் இன் ஆர் டெய்லி லைஃப் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே வந்துட்டு ஐஸ் வாட்டர் இல்லைன்னா குளிர்ந்த நீரை வந்து குடிக்கிறது. இந்த ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? நம்ம எங்கேயோ ஹோட்டல்ஸில் சாப்பிட போகிறோன்னா உடனே முடிச்சோடனே என்ன பண்ணுவோம், ஒரு சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை ஜூஸோ சோடாவோ குடிப்போம். வீட்லேயுமே ஐஸ் வாட்டர் குடிப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டைஜஷனை ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணிடும். நம்மளுக்கு செரிமானம் ஸ்லோ டவுன் ஆனாலே உங்களுக்கு தெரியும் அடுத்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும். நார்மலாக வரக்கூடிய அசிடிட்டி, வயிறு உபசமை தாண்டி சர்க்கரை வியாதி கூட வரும். ஸோ இந்த மாதிரியான ஹேபிட் வந்து நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். ரெண்டாவது, ஈட்டிங் லேட் நைட். தினமும் வந்துட்டு நைட்டு சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது. இந்த ஹேபிட் வந்துட்டு நமக்கு உடல் பருமனை காஸ் பண்ணும் அண்ட் எல்லா விதமான செரிமான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு காஸ் பண்ணிகிட்டே வரும். நைட் டியூட்டி பார்க்குறவங்க தெரியும் எனக்கு, இதை உங்களால் வந்து மாற்ற முடியாது. பட் என்னதான் நம்ம சொன்னாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறதே வந்து நம்ம ஹெல்த்தை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் யோகா நேச்சுரோபதி கன்சல்டண்ட்டை வந்துட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான பெட்டர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலான்றதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேட் நைட் ஈட்டிங் கண்டிப்பாக சுகருக்கும் ஒபேசிட்டியும் டைரெக்டாக வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட், நம்ம பண்ணக்கூடாது. மூன்றாவது ஹேபிட் என்ன அப்படின்னா லேட் நைட் ஸ்லீப்பிங். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தூக்கம் வந்தாலுமே மொபைல் ஃபோனை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுட்டு டைம் போயிட்டே இருக்கும். லேட்டாக தூங்குறது அண்ட் தூங்கும்போது மொபைல் யூஸ் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியமான காமனாக மோஸ்ட்லி எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்டர்லி வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான் இது. நீங்கள் நைட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கும் போது அது என்ன பண்ணும், நம்மளுக்கு டைரெக்டாக தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனை, அதோட ஆக்ஷனை வந்து குறைச்சிரும். ஸோ நைட்டில் தூங்கும்பொழுது நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கணும். அட்லீஸ்ட் 1 hour பிஃபோர் பெட் நீங்கள் அதை குறைச்சிக்கணும். நான்காவது தவறுகள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிப்பிங் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவை நம்ம வந்து தவிர்க்கிறது, இது நம்ம பண்ணவே கூடாத ஒரு விஷயம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்ம உடம்பு ஃபாஸ்டிங்கில் இருக்குது. அடுத்த நாள் நம்ம அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் நாளடைவுலன்னா உங்களுக்கு டெய்லி எனர்ஜி லேக் ஆகும். காலையில் உங்களால் எந்த வேலைகளையும் ஆக்டிவாக செய்ய முடியாது, உடல் சோறு வரும். நாளடைவில் அது வந்து பித்தப்பையில் கல் வர்றதுக்கும் உதவியாக இருக்கும். அப்புறம் பெப்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய அல்சர் வியாதிகள் வரவும் அது வந்துட்டு காரணமாக இருக்குது. ஐந்தாவது தவறு நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா நோ எக்ஸ்போஷர் டு சன்லைட். இப்போ யாருமே வந்துட்டு ரொம்ப அதிகமாகவோ சரி இல்லை லைட்டாக கூட வெயிலில் படுறதே கிடையாது. ஏன்னா பரவலாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன், இதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்களே தவிர நம்ம முகத்துக்கு மட்டும் பார்க்குறோம். பட் நம்ம ஆல் ஓவர் த பாடி வைட்டமின் டின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். அந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி குறையும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திகள் டைரெக்டாக குறையும். அதனால உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம், போன்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வரும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா மிதமான வெயிலில், நம்ம உச்சி வெயிலில் யாரும் நிற்க சொல்லலை, மிதமான வெயில் ஒரு 10 o'clock முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸை வேணால் கவர் பண்ணிக்கலாம். கை கால்களை சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ சன்னில் படாமல் இருக்கிறது நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணிக்கக்கூடிய ஒரு டேமேஜ் ஃபார் ஹெல்த்து தான். ஆறாவது நம்ம செய்யக்கூடிய தவறு என்னென்னா சிட்டிங் ஃபார் லாங் டைம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம நிறைய பேர் வேலை செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடல் பருமனையும் அதிகப்படுத்தும், நம்ம வயிறை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தையும் அதிகப்படுத்தும். இதனால நம்மளுக்கு நாளடைவில் உடல் பருமன், ஒபேசிட்டின்ற வியாதிகள் வரும், டயபெட்டிஸும் வரும் அண்ட் முதுகெலும்பு தேய்மானம் அதிகமாகும். ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும்.
அடுத்து நம்ம என்ன தவறுகள் பண்ணுவோம்னா, வேலையில் தண்ணி குடிக்கவே மறந்துடுவோம். ஸோ ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம குடிக்க வேண்டிய தண்ணீர் அமௌண்ட்டு நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க, நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும். ஸோ தண்ணி கம்மியாக குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு யூரினரி ட்ராக்டில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். அதே போல் ஸ்கின் ப்ராப்ளமும் உங்களுக்கு அதிகமாக வரும், டைஜஷன்லேயும் பிரச்சனை வரும். ஸோ தண்ணீர் குடிக்கிறத நீங்கள் வந்துட்டு ஒரு பழக்கமாகவே நீங்கள் மாற்றிக்கணும். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், இப்போ ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு ஒரு அக்கேஷன் செலிப்ரேஷனுக்கு தான் நம்ம ஃபுட்டு வந்து விரும்பி ஒரு ஹோட்டல்ஸ் போகிறத வந்து ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ சும்மா ஒரு டென்ஷனு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ப்ரெஷர்னாலே உடனே பக்கத்தில் போய் ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ இல்லை ஹோட்டல் சாப்பிட்றதோ, அதிகமாக ஓவர் ஈட்டிங் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் நிறைய பேருக்கு தெரியாமல் வந்து உங்கள் உடம்பை வந்து பாதிச்சிட்ருக்க ஒரு ஹேபிட் தான். இதை நம்ம வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் ஒபேசிட்டி, உடல் பருமன், சர்க்கரை வியாதி அண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் இது போல் பல பிரச்சனைகளையும் நம்மளுக்கு வந்து கொண்டு போய் விடும். 9வது நம்ம இந்த ஹேபிட் பண்ணக்கூடாது அப்படின்னா, சாப்பிட்ட உடனே தூங்கிடுவாங்க நிறைய பேர். சாப்பிட்ட உடனே நம்ம தூங்கணும் அப்படின்னா டைஜஷனையும் இது அஃபெக்ட் பண்ணும், ஓவர்லோடும் கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப டயர்ட்னஸும் நம்மளுக்கு கொடுக்கும். சாப்பிட்ட உடனே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தூங்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு டின்னர் முடிச்சிடணும். அண்ட் டின்னர் டைம் வந்து பெஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னா பிஃபோர் 7 PM. ஈவினிங்கில் வந்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட டின்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி மச் வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரூட் ஜூஸோ இல்லை சூப் மாதிரியோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சாப்பிட்ட உடனே தூங்குற இந்த பழக்கத்தை வந்து நம்ம நிறுத்தணும். அப்படி நீங்கள் கண்டினியூஸாக அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அசிடிட்டி பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய வரும் அண்ட் இன்டைஜஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். அண்ட் கடைசியாக நம்ம எல்லாருமே ரொம்பவே இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஹேபிட், நம்ம பேட் ஹேபிட் வச்சுருக்கோம் அப்படின்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. யாருக்குமே அந்த உணர்ச்சி கிடையாது. ரெகுலராக ஒரு எக்ஸசைஸோ ஒரு யோகாவோ பண்ணணுன்ற ஒரு தாட்டே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது இல்லையா? ஸோ இந்த லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம பாடியில் நிறைய பிரச்சனைகள் வரும். அண்ட் உடம்புல வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலேஷன் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹார்ட்டோட துடிப்புகள், ரத்த ஓட்டம் எல்லாமே சீராகணும். ஹார்ட் ஃபங்க்ஷன், பிரெயின் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் இந்த ஏஜில் யங் ஏஜில் பண்ணலை அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு எல்லா வகையான தேய்மான பிரச்சனைகள், ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி எல்லாமே ஃப்ரீயாக வரக்கூடிய ஒரு பேட் ஹேபிட் தான் இது வந்து லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த 10 விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கே தெரியாமன்றதை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டாலே போதும். நம்ம லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால பெரிய அளவிலான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வந்து இது கொடுக்கும். ஸோ இந்த 10 விஷயங்களை உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம லீட் பண்ணலாம். இன்னும் அடுத்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.